ஜாட் திரைப்படத்திற்கு எதிராக மதுரையில் நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், ஜாட் திரைப்படத்தை தடை செய்ய கோரி மதுரையில் நாம் தமிழர் கட்சியினர் தற்பொழுது தனியார் மாலில் உள்ள திரையரங்கில் முற்றுகை போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்தியில் கடந்த 10ஆம் தேதி வெளியான இந்த ஜாட் திரைப்படம் என்பது விடுதலை புலிகள் இயக்கத்தை கொச்சைப்படுத்தியும் போராளிகளை பயங்கரவாதிகளாக சித்தரித்து எடுக்கப்பட்டுள்ளதாக கூறி தமிழக அரசு இந்த ஜாட் திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் மதுரையில் உள்ள தனியார் மாலில் உள்ள ஐநாக்ஸ் திரையரங்கில் இந்த 6:50 மணிக்கு இந்த ஜாட் திரைப்படம் என்பது வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது. இதனை அறிந்த நாம் தமிழர் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் மதுரை தல்லாகுளம் அவுட் போஸ்டில் இருந்து ஊர்வலமாக வந்து அந்த தனியார் மாலை தற்பொழுது முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்பொழுது அந்த முற்றுகையிட முயன்ற பொழுது காவல்துறையினர் பேரிகேட் அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். தொடர்ந்து காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஒரு லேசான தள்ளுமுள் என்பது ஏற்பட்டது. தற்பொழுது காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அதே போல அந்த போராட்டக்காரர்கள் கொண்டு வந்த அந்த பலகைகளில் இந்த திரைப்படம் திரையிடப்பட மாட்டாது என்ற வாசகங்களை அடங்கிய அந்த பலகைகளை அந்த மாலில் முன்பு ஒட்டி தற்பொழுது கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்ல இருக்கிறார்கள். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.